என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட சேவன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக பழைய என்ன பழகு அப்படின்னு சொல்லி ஒரு சீரியஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2020 26 வரைக்கும் நடந்த எல்லா டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினையும் சப்ஜெக்ட் வைஸ் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ நம்ம மேக்ஸில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுருக்குக. ஆல்ரெடி எண்ணியல் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். ரீசனிங் நமக்கு போய்கிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இந்த சுருக்கு டாபிக் பார்க்கலாம். சுருக்குகளை நமக்கு 2020 26 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? மொத்தமாக ஒரு 63 65 கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. மற்ற எல்லாத்தையும் கொஞ்சம் நிறையா கேட்டிருப்பாங்க. சரிங்களா? ஒவ்வொரு கொஸ்டினாக நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, என்ன சொல்கிறாங்க. பொதுவாக இதை பார்த்தோன்னே நமக்கு என்ன தோணும், b + c தி ஹோல் ஸ்கொயர். இங்கே a - b தி ஹோல் ஸ்கொயர். அப்போ நம்ம ரெண்டு ஃபார்மில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று a + b தி ஹோல் ஸ்கொயரு, இன்னொன்று a - b தி ஹோல் ஸ்கொயர். இதை ரெண்டையும் அப்ளை பண்ணி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மொத்தமாக எனக்கு எத்தனை ஆல்ஃபபெட் இருக்குது, ஒரு 3 ஆல்ஃபபெட்டு தான் இருக்குது. இதுக்கு நானாக ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். என்ன நம்பர் எடுக்கிறேன் அப்படின்னா 0 1 2ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஏ இருக்க இடத்துலலாம் 0 போட போகிறோம், பி இருக்க இடத்துல 1, சி இருக்க இடத்துல 2 போட போகிறோம். சரிங்களா? இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்களேன். பண்ணால் என்ன வரும், 0 ஸ்கொயரு மைனஸ் b - c 1 - 2 -1 தி ஹோல் ஸ்கொயர் பை a + c தி ஹோல் ஸ்கொயர். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 0 + 2 2ன்னு வரும். 2வை ஸ்கொயர் பண்ணால் 4 மைனஸ் b ஸ்கொயர் 1ன்னு வரும். சரிங்களா? ப்ளஸ் அடுத்தது இங்கே b ஸ்கொயர் 1 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 1ன்னு வரும். மைனஸ் a - c தி ஹோல் ஸ்கொயர் 0 - 2 தி ஹோல் ஸ்கொயர். அப்போ இதை மைனஸ் பண்ணால் ஆன்சர் -2ன்னு வரும். அப்போ -2 தி ஹோல் ஸ்கொயர் பை கீழே a + b தி ஹோல் ஸ்கொயர் 0 + 1 1ன்னு வரும். அப்போ 1 ஸ்கொயரு மைனஸ் c ஸ்கொயர். c 2வா, அப்போ 2 ஸ்கொயர். ஓகே, ப்ளஸ் அடுத்து இங்கே c ஸ்கொயர். c இருக்கிறது என்ன போட போகிறோம், 2 போட போகிறோம். 2 ஸ்கொயர் மைனஸ் a - b. அப்போ 0 - 1 தி ஹோல் ஸ்கொயர் பை கீழே b + c 1 + 2 என்ன வரும், 3 ஸ்கொயர் மைனஸ் a 0வா, அப்போ 0 ஸ்கொயர் நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணுங்களேன். 0 மைனஸ் -1 ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ்ன்னு மாறிடும். அப்போ -1. 4ல் 1 போயிடுச்சுன்னா 3 ப்ளஸ் இங்கே 1 மைனஸ் -2 ஸ்கொயர் பண்ணால் 4ன்னு வரும் பை இங்கே 1 - 4. கரெக்டாக? ஓகேவா? அடுத்து ப்ளஸ் 2 ஸ்கொயர் பண்ணால் 4 மைனஸ் 0 - 1ன்னா ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா -1ன்னு வரும். -1 ஸ்கொயர் பண்ணாலும் ஆன்சர் +1ன்னு வரும் பை 3 ஸ்கொயர். 3 ஸ்கொயர் பண்ணால் 9 வரும். சரிங்களா? அப்போ -1/3 ப்ளஸ் இங்கே என்ன வரும், -3/-3 வரும் ப்ளஸ் 3/9 வரும். கரெக்டாக? அப்போ இதுவும் எனக்கு கேன்சல் ஆகிடும். -1/3 ப்ளஸ் 1 இங்கே கேன்சல் பண்ணால் +1/3. இது எனக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ ஆன்சர் 1ன்னு வரும். சரிங்களா? இப்போ 1 இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இது நீங்கள் ஃபார்முலா படி எக்ஸ்பேண்ட் பண்ணி செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்பர் போட்டு செஞ்சீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக முடிச்சிடலாம். சரிங்களா? இந்த நம்பர் தான் எடுக்கணுமான்னு கேட்டால் அப்படி இல்லை, நீங்கள் என்னன்னாலும் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஆனால் மைனஸ் மட்டும் எடுக்காதீங்க. மைனஸ் எடுத்தால் கொஞ்சம் இடத்துல இடிக்குது. சரிங்களா? ஸோ அப்போ ஆன்சரு 1ன்னு வரும். ஓகே, அடுத்து பாருங்களேன். செகண்ட் சம். இதில் என்ன, இந்த மாடலில் தான் நம்ம கொஸ்டின்ஸ் நிறையா கேட்டிருக்காங்க. இந்த ரீசனிங்கில் கூட சேர்க்கலாம். நம்ம இங்கே போர்ட் மாஸ் ரூல் இதில் படிப்போம். அதனால் இந்த இதில் நம்ம சேர்த்து விட்ருக்கோம். சரிங்களா? ஸோ t - e + c டிவைடட் பை g என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ a இப்போ இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஆல்ஃபபெட் நம்ம பார்க்கணும். சரிங்களா? t என்ன வரும் எழுதிக்கலாம், a f சரிங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 22 23 24 25 26. சரிங்களா? இப்போ டி நமக்கு எவ்வளவு, 20. சரிங்களா? அப்போ 20
மைனஸ் இ இருக்க இடத்துல 5 ப்ளஸ் சி இருக்க இடத்துல 3 டிவைடட் பை ஜி இருக்க இடத்துல 7 சரிங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா போர்ட் மாஸ் ரூலை வந்து அப்ளை பண்ணி நம்ம ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டுக்கும் நம்பர் போட்டிருக்கோம். அது போக இங்கே வேற ஒன்று சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ப்ளஸ் இருந்துச்சுன்னா என்ன ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா இன்ட்டுன்னு போடணும் சரிங்களா. டிவைடு இருந்துச்சுன்னா அந்த இருக்கிற இடத்துல ப்ளஸ் போட்டு விடணும். அதே மாதிரி மைனஸ் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல டிவைட், இன்ட் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல மைனஸ்னு போடணும் சரிங்களா. இப்போ இதையும் நம்ம கொஞ்சம் மாற்றணும். 20 மைனஸ் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல டிவிஷன் டிவைடட் பை 5, ப்ளஸ் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இன்ட்டு 3, டிவைடு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ப்ளஸ் 7. ஓகேவா. நம்ம ரூல் வந்து என்ன, போர்ட் மாஸ் பிராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும். இல்லை, அப்போ ஃபர்ஸ்ட் இதுல இருந்து ஃபர்ஸ்ட் டிவிஷன் பண்ணணும். டிவிஷன் எங்க இருக்கு, இந்த இருக்கா. அப்போ ஃபர்ஸ்ட் இந்த 2 நம்பர் 20 5ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும், 4ன்னு வரும். அப்போ 4 × 3 + 7 சரிங்களா. அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் 4 3 12 + 7 ஆன்சரு 19. 19 அப்படிங்கிறது எந்த ஆல்ஃபபெட்டு, எஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு 19. அப்போ டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா. இந்த மாடலில் சம்மு நமக்கு நிறையா கேட்டிருக்காங்க. இதுலேயே நம்ம ஒரு 10 சம் கிட்ட நம்ம பார்ப்போம் சரிங்களா. ஸோ இதுதான் லாஜிக்கு. அடுத்து இந்த சம் பாருங்களேன். இது வந்து லா ஆஃப் எக்ஸ்போனன்ட், அடுக்கிலும் அடிமானங்களும், அந்த இதில் இருந்து நமக்கு ஒரு சம்மு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதில் நம்ம ஒரு 2 ஃபார்முலா நமக்கு தெரியணும். a⁻0 கீழே என்ன நம்பர் கொடுத்தாலும் பவர் 0 இருந்துச்சுன்னா ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 1ன்னு வரும் சரிங்களா. அதே மாதிரி a⁻−m இருந்துச்சுன்னா இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 1/a⁻m எழுதிக்கலாம். அதாவது இந்த நெகட்டிவ் இல்லாமல் நான் எழுதணும் அப்படின்னா பை போட்டு எழுதிக்கலாம். இப்போ இங்கே பாருங்களேன், கீழே என்ன கொடுத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. பவர் 0 இருக்கிறதுனால ஆன்சரு 1 இன்ட்டு இது எல்லாத்தையும் நான் மாற்றுறேன். எப்படி மாற்றிக்கிறேன், 1/4 + 1/4² + 1/4³ ஓகேவா. அப்போ பை கீழே வந்து என்ன வரும் அப்படின்னா எல்சிஎம் வந்து 64ன்னு வரும். ஏன்னா ஒரு ஸ்டெப் எழுதிக்கலாம். 1/4 + 1/16 + 1/64 எல்சிஎம் வந்து 64ன்னு வரும். இங்கே 64 வரும்னா எதால் பெருக்கணும்னா 16ஆல் பெருக்கணும். 16 ப்ளஸ் இங்கே 4ஆல் பெருக்கணும். இங்கே இது அப்படியே வரும். அப்போ 20 21/64ன்னு வரும் சரிங்களா. அப்போ ஆன்சர் வந்து சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இது ஒரு லாஜிக்கு. இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்சிஎம் வந்து 4/3, இங்கே 4/1ன்னு தான் இருக்கா. அப்போ இன்னும் எத்தனை மிஸ் ஆகுது, 2 மிஸ் ஆகுதா. அப்போ 4/2 ப்ளஸ் நமக்கு 3 வரணும், ஆனால் 2 தான் இருக்குது. அப்போ மேலே ஒரு 4 + 1. அப்போ 4 ஸ்கொயர் பண்ணால் 16 + 4 + 1/64 20 21/64ன்னு வரும் சரிங்களா. சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே. அடுத்து ஸோ இதை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க சரிங்களா. இது வந்து லைட்டாக கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். போர்ட் மாஸ் ரூல் வந்து நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் புதுசாக நம்ம ஒரு வார்த்தை படிக்கிறோம். என்ன அப்படின்னா ஆஃப்னு இருக்கு சரிங்களா. இது வேற ஒன்றும் இல்லை. இந்த ஆஃபை எடுத்து விட்டு என்ன போடணும் அப்படின்னா இன்ட்டுன்னு போடணும். இன்ட்டு போட்டதுக்கப்புறம் ஒரு ப்ராக்கெட் ஒன்று போட்டு விட்டுருணும் சரிங்களா. இன்ட்டுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கிற நம்பரை சேர்த்து ஒரு ப்ராக்கெட். அதே மாதிரி இங்கே ஒரு ஆஃப் இருக்கா, இந்த ஆஃபுக்கு பதிலாக என்ன போட போகிறேன்னா இன்ட்டு போட போகிறேன். இன்ட்டு போட்டதுக்கப்புறம் இங்கே ஒரு ப்ராக்கெட் போட்டு விட்டுக்கோங்க. ப்ராக்கெட் போட்டால் என்ன அர்த்தம், அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும் சரிங்களா. ஸோ இப்போ இங்கே நம்ம இதை எடுத்துக்கலாம். 7 டிவைடட் பை இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 3/4 கரெக்டாக. ஓகே. அடுத்து இன்ட்டு இங்கே ஃபஸ்ட்டு இதை பண்ணணும். ஏன்னா ரூல் படி டிவிஷன் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். இது பண்ணால் என்ன வரும், 3/4 டிவைட் என்னவா மாறும், இன்ட்டாக மாறும். இன்ட்டாக மாறும் போது தலைகீழாக போகும் சரிங்களா. அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 15/16ன்னு வரும். இன்ட்டு 6/5 ஓகே. அடுத்து இங்கே டிவைடட் பை 2/3 டிவைடட் பை இங்கே பண்ணால் என்ன வரும், இதுவும் கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆகி 2ன்னு வரும். அப்போ ஆன்சரு 1/2ன்னு வரும். இப்போ இதை சால்வ் பண்ணலாம். 7 டிவைட் என்னவா மாறும், இன்ட்டாக மாறும். இன்ட்டாக மாறும்போது இது தலைகீழாக போகும். 4/3ன்னு வரும். அடுத்து இங்கே இன்ட்டு 1 இங்கே 3 2 6 8 2 16. அப்போ ஆன்சரு 9/3
8 வருங்களா. இது ஒரு ப்ராக்கெட்டு. அடுத்து இங்கே டிவைட் இருக்குது 2/3. டிவைட் என்னவா மாறும்? இன்ட்டாக மாறும். இன்ட்டாக மாறும் போது தலைகீழாக போகும் சரிங்களா. இப்போ அடுத்து என்ன வரும்னு பாருங்கள். இங்கே எனக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 7 × 4/3 × 9/8 கேன்சல் பண்ணுமா? எதுவும் ஆகாது. 2 × 2 4/3 சரிங்களா. இப்போ இந்த டிவைட் என்னவா மாறும்? இன்ட்டாக மாறும். இன்ட்டாக மாறும் போது இது தலைகீழாக போகும் 3/4. ஏதாச்சும் கேன்சல் ஆகுதான்னு பாருங்களேன். 1 இங்கே 2, 1 இங்கே 3. அப்போ 3 21/2 வரும் இன்ட்டு 3/4. அப்போ ஆன்சரு 21 3 63/8 வரும். ஓகேவா. ஸோ ஒவ்வொரு ப்ராக்கெட்டாக நம்ம ரெடியூஸ் பண்ணிகிட்டே வந்திருக்கோம் சரிங்களா. இப்போ இதை டிவைட் பண்ணணும். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் கலப்பு பின்னமாக எழுதணும். 8 7 56 மிச்சம் 7 சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு மேலே உள்ளது எழுதணும். அடுத்து ஓகே 7/8 வரும் ஆன்சர். 7/8 பி ஆப்ஷனில் நம்ம கரெக்டாக இருக்கும் சரிங்களா. கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷனாக டைம் எடுத்துருக்கு. நீங்கள் சம் நல்லா புரிஞ்சுன்னா வேகமாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே. அடுத்த சம் பாருங்களேன். இது அடுத்த மாடல். ஓகேவா. இதே மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா. என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். ரீப்ளேஸ் த லெட்டர் பை சிம்பிள்ஸ் ஆஸ் ஏ இருக்க இடத்துல ப்ளஸ்ஸு போடணுமா, பி இருக்க இடத்துல மைனஸு, அடுத்து சி இருக்க இடத்துல இன்ட்டு, டி இருக்க இடத்துல டிவிஷன் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி போட்டால் இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க சரிங்களா. 4, பி இருக்க இடத்துல -3, சி இருக்க இடத்துல இன்ட்டு 5, ஏ இருக்க இடத்துல +30, டி இருக்க இடத்துல டிவிஷன் பை 2. ஓகே. அப்போ இங்கே பண்ணுங்களேன். பண்ணால் என்ன வரும்? 4 - 3 × 5 ப்ளஸ் ஃபஸ்ட்டு இதை பண்ணிடணும். பண்ணால் என்ன வரும்? 30 2ஆல் டிவைட் பண்ணால் 15. டிவிஷன் முடிச்சாச்சா? அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் 4 - 3 5 15 ப்ளஸ் 15 வரும் சரிங்களா. ஸோ இந்த +15 -15 கேன்சல் ஆகிரும். ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 4 வரும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி சிம்பிளை வச்சு நமக்கு நிறையா சம் கேட்டிருக்காங்க. ஏற்கனவே சொல்லியிருப்போம். அடுத்த சம் பாருங்களேன். ஸ்கொயர் ரூட் வர்க்க மூலத்தில் ஒரு கான்செப்ட் ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரூட்டுக்குள்ளே இருக்கிற நம்பரை இந்த மாதிரி சம்மை கொடுத்தாலே ரூட்டை எப்படி பிரிக்கணும் அப்படின்னா ஒரு நம்பர் வந்து ஸ்கொயர் நம்பராக இருக்கணும் கண்டிப்பாக. இன்னொரு நம்பர் வந்து என்னன்னாலும் இருக்கலாம். இன்னொரு நம்பர் வந்து எனிதிங் என்னன்னாலும் இருக்கலாம். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிறதுலே சின்ன நம்பர் எடுத்துக்கிறேன். எது சின்ன நம்பரு? 75. 5ஆம் ஏற்பாடு போடலாமா? 5ஆம் ஏற்பாடு போட்டால் 4 5 5 மிச்சம் 2 5 5 25. அடுத்து 5ஆம் ஏற்பாடு போட்டால் 3ன்னு வரும் சரிங்களா. அப்போ ரூட் 75 நம்ம எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா 5 × 5 × 3. அப்போ இந்த 2 5லேருந்து ஒரு 5 வெளியில் வந்துடும் சரிங்களா. 5√3ன்னு வரும் சரிங்களா. ஸோ இப்போ 1 கண்டுபிடிச்சா போதும், ரிமைனிங் உள்ள எல்லாமே சால்வ் பண்ணிடலாம். ரூட்டுக்குள்ளே 3ன்னு இருக்கா, அப்போ ரிமைனிங் உள்ள எல்லாத்துலேயுமே எனக்கு ஒரு 3 இருக்க போகுது சரிங்களா. இப்போ இதை எடுத்துக்கலாமே. 192 உள்ளே வந்து ஒரு 3 இருக்கும் சரிங்களா. அப்போது எத்தனை 3ஆ 192ன்னு பார்க்கணும். ஒரு 3ஆல் டிவைட் பண்ணுங்கள். 6 3 18 மிச்சம் 1, 4 3 12ன்னு வரும் சரிங்களா. இந்த 64 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 8 × 8ன்னு எழுதிக்கலாம். அப்போ இந்த 2 8லேருந்து ஒரு 8 வெளியில் வந்துடும் 8√3. இதுதான் கான்செப்ட் சரிங்களா. அடுத்த ரிமைனிங் என்ன இருக்குது? 147 ஈக்குவல் டு ஒரு 3 உள்ள கண்டிப்பாக இருக்க போகுது சரிங்களா. இங்கே போடுறதுக்கு 3ஆல் டிவைட் பண்ணிடுங்க. 4 3 12 மிச்சம் ஒரு 2 9 3 27. இந்த 49 எப்படி எழுதிக்கலாம்? 7 × 7 × 3. அப்போ இந்த 2 7லேருந்து ஒரு 7 நமக்கு வெளியில் வந்துடுச்சுங்களா. இதுக்கப்புறம் சம்மில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. இந்த 192க்கு பதிலாக நம்ம என்ன போட்டிருக்கோம்? 8√3 ப்ளஸ் 75க்கு பதிலாக என்ன போட்டிருக்கோம்? 5√3 மைனஸ் 147க்கு பதிலாக என்ன போட்டிருக்கோம்? 7√3. ஓகே. அப்போ √3 காமனாக எடுத்துருங்க. காமனாக எடுத்தால் உள்ள நம்பர் என்ன இருக்கும்? 8 + 5 - 7√3 13. 13ல் 7 போயிடுச்சுன்னா 6ன்னு வரும். 6√3. இப்போ இது ஆப்ஷனில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை சரிங்களா. ஸோ பொதுவாக இந்த மாதிரி தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க.
கொஞ்சம் கஷ்டமாக கேட்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க சரிங்களா. இது போக இன்னொன்று என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனில் வந்து நன் ஆஃப் தீஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கான ஆன்சர் வரல, அப்போ திருப்பி ஒரு தடவை செக் பண்ணுவோம், கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நன் ஆஃப் தீஸ் நம்ம கொடுத்துருவோம் சரிங்களா. ஆனால் பொதுவாக என்ன அர்த்தம் அப்படின்னா கடைசியாக 6√3 வந்திருக்கா. இப்போ இந்த 6 ரூட்டுக்குள்ளே இருந்தால் எப்படி இருந்திருக்கும், 6 × 6ன்னு இருந்திருக்கும் கரெக்டாக, 6 × 6. அப்போனா தான் இந்த 2 6லேருந்து ஒரு 6 நமக்கு வெளியில் வரும் கரெக்டாக. இப்போ 6 6 36, 36 3 எவ்வளோ வரும் அப்படின்னா 108. அப்போ 108 ஆப்ஷனில் இருக்கான்னு பார்த்தா இந்த இருக்குது சரிங்களா. பி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும், டி வந்து போட்டக்கூடாது, நன் ஆஃப் தீஸ்னு போட்டக்கூடாது சரிங்களா. இந்த மாதிரி ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். வெளியில் என்ன நம்பர் இருக்கும் அது உள்ளே இருந்துச்சுன்னா 2 தடவை இருக்கும். 6 வெளியில் இருக்கா, அப்போ 6 × 6. இதே இது 5ன்னு வெளியில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ உள்ளே இருக்கும்போது எப்படி இருக்கும், 2 5 இருக்கும், அது போக இந்த 3 இருக்கும். ஓகே, அந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நிறையா கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்த சம் பாருங்களேன். இதை வந்து நம்மளை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னு பாருங்களேன். இந்த சம் எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா பொதுவாக இதை வந்து காரணிப்படுத்தி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஃபேக்டரைசேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபடி பண்ணால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டி அப்படிங்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு நம்பர் கொடுக்குறேன் சரிங்களா. ஃபஸ்ட்டு என்ன போடுறேன் அப்படின்னா 0 போடுறேன். 0 போட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது 0 ஆயிரும், ஏன்னா 0 × anything 0ன்னு வந்துடும். அப்போ இது பேரும் இது பேரும் என்ன மட்டும் இருக்கும், 6 மட்டும் இருக்கும். 6 இங்கேயும் இது பேரும் 9 மட்டும் இருக்கும். ஓகேவா, டிவைடட் பை இங்கே என்ன இருக்கும், இது ரெண்டும் பேரும் 6/27 சரிங்களா. அப்போ 6/9 டிவைட் என்னவா மாறும்னா இன்ட்டாக மாறும், 27/6ன்னு வரும் சரிங்களா. இதுவும் கேன்சல் ஆயிரும், 1 இங்கே 3ன்னு வரும். அப்போ ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா. 0 போட்டு பார்த்தோமா, வேணால் 1 போட்டு பார்ப்போம். t = 1 இப்படி போட்டால் கொஞ்சம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் சரிங்களா. 1 போட்டால் என்ன வரும், பக்கத்தில் இருக்கிற நம்பரை மட்டும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா 1 பவர் என்ன போட்டாலும் எனக்கு ஆன்சர் 1ன்னு தான் வரும். 1 வச்சு எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு சேம் நம்பர் தான் வரும் சரிங்களா. அப்போ 2 + 7 + 6, இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்களேன். 13 15 9 9 18, 18 + 2 20 டிவைடட் பை இங்கே 11 12. இங்கே எதுவுமே இல்லைன்னா என்ன இருக்குன்னு அர்த்தம்னா 1 இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா. இதை எடுக்காமல் விட்டுறக்கூடாது, இதை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே போட்டுறக்கூடாது. இங்கே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். அடுத்து இங்கே 27 + 3 30 48. இப்போ 15/20 டிவைட் என்னவா மாறும், இன்ட்டாக மாறும். இன்ட்டாக மாறும்போது ரெசிப்ரோக்கலில் போகும். ஓகே, 1 இங்கே 4, 1 இங்கே 5, 1 இங்கே 3. அப்போ ரெண்டுக்குமே நமக்கு சேம் ஆன்சர் தான் வருச்சுங்களா. இது காரணிப்படுத்தி செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும், அதனால் அப்படி நமக்கு வேண்டாம். இந்த மாதிரியே நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து இதுவும் வந்து அந்த அடுக்குகளும் அடிமானம் லா ஆஃப் எக்ஸ்போனன்ட்டில் என்ன ஃபார்முலா பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே வந்து டிவைட்னு இருக்குது சரிங்களா. a/m டிவைடட் பை b/mன்னு இருந்துச்சுன்னா அதாவது இப்படி இருக்கும், அல்லது a/m/b/m. பேஸு வேறு வேறு இருக்கும், பவர் வந்து ஒன்று போல் இருக்கும். பேஸு வேறு வேறு இருக்கும், பவர் வந்து ஒன்று போல் இருக்கும். நடுவில் டிவிஷன் இருந்துச்சுன்னா இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா a/b/m ஒரே பவரை போட்டு எழுதிக்கலாம் சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு இதை பாருங்களேன். இதை பண்ணால் என்ன வரும், 72/12 பவரில் 5 ஒரே பவராக போட்டு எழுதிக்கிட்டேன்னா பேஸு வேறு வேறு, பவர் மட்டும் நமக்கு ஒன்று போல் இருக்குது. 1 இங்கே 6ன்னு வரும் சரிங்களா. அப்போ ஆன்சர் வந்து 6/5. அடுத்து என்ன இருக்குது, இன்ட்டு இருக்குது, இன்ட்டு 3/5. ஓகே, அதே மாதிரி a/m இன்ட்டு b/m. பேஸு வேறு வேறு இருக்கும், பவர் ஒன்று போல் இருந்துச்சுன்னா ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஒரே பவராக நம்ம போட்டு எழுதிக்கலாம் சரிங்களா. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 18 பவரில் 5ன்னு வரும். ஆன்சர் வந்து 18/5ன்னு வரும். ஓகேவா, இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு ஃபார்மாக நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் சரிங்களா. இந்த அடுக்குகளும் அடிமானங்களும் எந்த புக்கில் இருக்கும் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து நமக்கு இருக்கும் சரிங்களா. அடுத்து
இது வந்து ரொம்பவே டைம் எடுக்கிற சம்மு. இந்த மாதிரி சம்மெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு தடவை செய்யும் போதே கரெக்டாக செஞ்சிடணும். அப்படி செஞ்சால் மட்டும்தான் நமக்கு டைம் சேவ் ஆகும். அவசரப்பட்டு வேக வேகமாக செஞ்சு தப்பாக செஞ்சுட்டோம் அப்படின்னா திருப்பி நம்ம முதல்ல வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த சம் வந்து சால்வ் பண்ணுற சம்மு தான் சரிங்களா. கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ இதை பாருங்களேன், ஒவ்வொன்றா நம்ம சால்வ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கலாம். 6/5 - 5/3 அப்போ என்ன வரும்? 6/3 15, 15ல் 5 போயிடுச்சுன்னா 10, அப்போ 10/3ன்னு வரும் சரிங்களா. அப்போ 6 இந்த டிவைடு வந்து இன்ட்டா மாறும், இன்ட்டா மாறும்போது தலைகீழாக போகும். 3/10ன்னு வரும். அடி கொடுத்தீங்கன்னா 2 6 5 2 10. அப்போ ஆன்சர் வந்து 9/5. இதுக்கு 9/5 சரிங்களா. அடுத்து இதை எடுத்துக்கலாம். இதை எடுத்தால் என்ன வரும்? 4 - 2/, ஈர்னாங்க 8, 8ல் 1 பேசினா என்ன வரும்? 7/2ன்னு வரும். கரெக்டாக ஓகேவா. ஈர்னாங்க 8, 8 - 1 7, 7/2. அப்போது 4 - 2 டிவைட் என்னவா மாறும்னா இன்ட்டா மாறும், இன்ட்டா மாறும்போது இது தலைகீழாக போகும். 2/7. அப்போது 4 - 4/7 வரும் சரிங்களா. 4 7 28, 28ல் 4 போயிடுச்சுன்னா 24, 24/7ன்னு வரும். இது வந்து மேலே உள்ளதுக்கு. இப்போ கீழே உள்ளதை பாருங்களேன். 2 5 10, 10ல் 3 போயிடுச்சுன்னா 7/2 சரிங்களா. அப்போது 1/7/2 சரிங்களா. இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? 24/7. டிவிஷன் வந்து இன்ட்டா மாறும், இன்ட்டா மாறும்போது இது தலைகீழாக போகும் சரிங்களா. 48/49ன்னு வரும். வேறு எதுவுமே கேன்சல் ஆகாது. அப்போது இதுக்கு ஆன்சர் வந்து 48/49 சரிங்களா. அடுத்து இதை எடுத்துக்கலாம். ஆஃப் வந்திருக்கா? ஆஃப் வந்தால் என்ன சொன்னோம்? இன்ட்டு போட்டு இங்கே ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கணும். ஓகேவா. இப்போ இன்ட்டு போட்டால் என்ன ஆகும்? இதுவும் எனக்கு கேன்சல் ஆயிரும் சரிங்களா. அப்போது 6/9 + 1/3ன்னு வருது. கரெக்டாக இந்த இதை மட்டும் நான் சால்வ் பண்ணுறேன். ஓகே. அப்போ இங்கே எந்த எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 6/9. 9 தான் எல்சிஎம்மு. இங்கே 9 வரணும், எதால் மல்டிப்ளை பண்ணோம்? 3ஆல். அப்போ மேலேயும் ஒரு 3ஆல். இப்போ 9/9 வரும். ஆன்சரு 1 சரிங்களா. ஸோ அப்போ இதை ஃபுல்லாக பண்ணால் எனக்கு ஆன்சரு 1. திருப்பி ஒரு ஆஃப் இருக்கா? அப்போ இன்ட்டு போட்டு இங்கே ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். 2/5 இன்ட்டு 1. 1 வச்சு எதை மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் என்ன வரும்? 2/5 தான் வரும். ஓகேவா. என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா தனித்தனியாக எடுத்து நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போது மொத்தமாக சால்வ் பண்ணலாம். முதலுக்கு ஆன்சரை வந்து 9/5 டிவைடட் பை, ரெண்டாவதுக்கு ஆன்சர் வந்து 48/49, 48/49. அடுத்து மைனஸ் 2/5. ஓகேவா. ஃபஸ்ட்டு டிவிஷன் தான் பண்ணணுமா? இதை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 9/5 இன்ட்டு டிவைடு இன்ட்டா மாறும், இன்ட்டா மாறும் இது தலைகீழாக போகும். 49/48ன்னு வரும் சரிங்களா. மைனஸ் 2/5ன்னு வரும். இது எதுவும் கேன்சல் ஆகாது. இது அப்படியே மல்டிப்ளை பண்ணுறது தான் நமக்கு ஆன்சராக இருக்கும் சரிங்களா. 49 9 பண்ணால் என்ன வரும்? 9 81, மிச்சம் 8, 9 36, 44, 441. இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா 5 5 25, 250. அப்போ 240. எல்சிஎம் வந்து நமக்கு 240. இங்கே 240 வரணும், எதால் பெருக்கணும்? ஆல்ரெடி ஒரு 5 இருக்குது. அப்போ 48ஆல் பெருக்கணும். மேலே 48ஆல் பெருக்கினீங்கன்னா என்ன வரும்? 96. ஓகே. இப்போ 441ல் 96 போயிடுச்சுன்னா என்ன வரும் அப்படின்னு நம்ம பார்க்கணும் சரிங்களா. இதை 100ன்னு வச்சுக்கிறோம். 441ல் 100 போயிடுச்சுன்னா என்ன வரும்? 341. ஒரு 4 கூட்டியிருக்கோமா? அப்போ 345/240. அடி கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? 4 5 20, மிச்சம் 4, 8 5 40, 6 5 30, மிச்சம் 4 45, 9 5 45. அடுத்து 2 3 1 6 23/16. இதான் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக எழுதியிருக்காங்க. ஓர் 16 16, மிச்சம் 7 சரிங்களா. மேலே உள்ளது ஃபஸ்ட்டு எழுதணும். வந்த மீதி மேலே எதால் டிவைட் பண்ணோமோ அது கீழே. 1 7/16, 1 7/16 சரிங்களா. கொஞ்சம் டைம் எடுக்கிற சம்மு தான். ஆனால் நம்ம அவசரப்படாமல்
கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சால்வ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே ஆன்சர் கொண்டு வந்துட்டோம். சரிங்களா? சப்போஸ் நம்ம அவசரமாக செஞ்சு ஏதாச்சும் இடத்துல தப்பு விட்டோம் அப்படின்னா திருப்பி நம்ம முதல்ல இருந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த சம் நமக்கு நல்லா தெரிஞ்ச சம் தான். சரிங்களா? தெரிஞ்ச சம்மை தப்பு விடுறோம் அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டு நம்மளால் போக முடியாது. அதனால் முதல் தடவை செய்யும் போதே கரெக்டாக செஞ்சுருங்க. ஓகே. ஸோ இதில் கொஞ்சம் சம்ஸ் பார்த்துருப்போம். இது வரைக்கும் ஒரு செட் இருக்கட்டும். ரிமைனிங் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.